வணக்கம். மார்க்கெட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குல்ல. மார்க்கெட் டவுன் சைட் மோர் லிமிட்டட் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். மார்க்கெட்டில் பயங்கர நெகட்டிவாக இருக்கும் போதும் சான்சஸ் மோர் ஆன் தி அப்சைடு தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் நான் போடுறேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். 2018, 2019, 20, 21, 22 5 வருஷமே செப்டம்பர் மாதத்தில் நிஃப்டி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ 23 சான்சஸ் நிறைய இருக்குது அப்சைட் போகிறதுக்கு. இன்னையோட சேர்த்து 300 பாயிண்ட் வந்து அப் ஆகிருக்கு. ஜஸ்ட் நம்ம வந்து 4 நாள் தான் நம்ம பார்த்துருக்குறோம். அண்ட் ரெண்டு ட்ரேடிங் செஷன் தான் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 2 நாளில் வி ஹவ் சீன் ஆல்ரெடி க்ளோஸ் டு அபவுட் 300 பாயிண்ட்ஸ் அப்பு. ஸோ இன்னும் எவ்வளோ இருக்குன்றதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிங்க. இதை வந்து ஆவரேஜ் நான் வந்து பேச விரும்பல. பட் நான் பேச வேண்டிய சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி வேறு. நிறைய பேர், இன்ஃபேக்ட் நான் எதிர்பார்த்ததோட ஜாஸ்தி பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. நான் 2 செக்டார் பற்றி பேசியிருந்தேன். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸில் என்னென்ன ஸ்டாக் நீங்கள் வாங்குவீங்க, அதே மாதிரி மெட்டல் செக்டார் பற்றி இன் ஸ்பெசிஃபிக் நான் மெட்டல் செக்டார் பற்றி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. சூப்பர். நான் யோசித்து வச்சது வந்து 2 ஸ்டாக்குமே நீங்கள் வந்து பேசியிருந்தீங்க. ஒன்று வந்து ஹிண்டல்கோ, த அதர் ஒன் வாஸ் டாடா ஸ்டீல். அண்ட் ரெண்டுமே வந்து இன்றைக்கி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸாக மெட்டல் செக்டாரில் இருந்துச்சு. ப்ராபப்ளி நான் அடுத்த தர இந்த இது வரும்போதும், ஏன்னு சொன்னால் இப்போதைக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து எங்கள் கால் சென்டரில் இருக்குது. நான் வந்து கால் சென்டரை வந்து வீக்கெண்டில் வந்து ஆக்சஸ் பண்ணல, அதனால் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நம்மளாம் வந்து இமீடியட்டாக பதில் கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஒன்று. ஸோ சப்போஸ் உங்களுக்கு பதில் வரல, ரிப்ளை வரலன்னு சொன்னால் டோன்ட் வரி. நாங்கள் மோஸ்ட்டாக யாருக்குமே வந்து நாங்கள் பதில் போடல. நெக்ஸ்ட் டைமில் வந்து ஐ அஷ்யூர் யூ டெஃபினட்டாக நான் வந்து உங்களுக்கு பதில் போடுறேன்றது 1. 2, அன்னைக்கு வந்து ஒரு 6 ஸ்டாக்கை பற்றி நான் பேசியிருந்தேன். நம்மளோட அந்த ஸ்டாக் சார்ட்டை வச்சு தான் நான் வந்து போட்டிருந்தேன். அது என்ன பேசிஸ்ன்றது நான் வந்து டிஸ்கஸ் பண்ணல. பட் டெஃபினட்டாக நான் வந்து சார்ட்டை காட்டி, அது டே சார்ட்டோ வீக்லி சார்ட்டோ வச்சு நான் வந்து ஐ கேவ் சம் டார்கெட் and gave them the stop loss also. சந்தோஷமான விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், நம்ம கொடுத்த 6 ஸ்டாக்கில் 5 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. ஒரே ஒரு ஸ்டாக், அதுவும் வந்து பிட் லாங்காக வந்து நான் சொல்லியிருந்தேன், இதுதான் ஹைட்டுன்றது. அது வந்து ஒரு 1.5% டவுனாக இருக்குது. நீங்கள் வந்து கோல் இண்டியா எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.6% அப்பு. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஆல்மோஸ்ட் 3.34% அப்பு. அடுத்தது வந்து ஹிந்து காப்பர் 2.66% அப்பு. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஆல்மோஸ்ட் 0.9% அப்பு. ஓஎன்ஜிசி அதுவும் 0.66% அப்பு. ஸோ இது வந்து எதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், டெக்னிக்கல் அனாலிசிஸில் ப்ரிசைஸாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியுமான்றது கண்டுபிடிக்க முடியும். இன்ஃபேக்ட் வெரி ஃப்ராங்காக நான் சொல்லணும்னு சொன்னால், இந்த சார்ட் எல்லாமே வந்து சார்ட்டை வச்சு தான் நான் வந்து பேசினேன். இந்த சார்ட் மேலே இன்னும் 2 விஷயத்தை நீங்கள் வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். ஒன்று, சப்போஸ் கோல் இண்டியா இருக்குது, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இருக்குது, ஓஎன்ஜிசி இருக்குது, ஹிந்து காப்பரை விட்டுருங்க. இந்த 4 ஸ்டாக்குமே உங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் ஆர்பிஎல்லும் இருக்குது. இந்த 5 ஸ்டாக்குமே ஃபியூச்சர்ஸில் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ அப்போ நான் வந்து ஃபியூச்சர்ஸோட டேட்டாஸ் நான் உள்ளே போடுறேன்னு வச்சுங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ இன்னமும் ப்ரிசைஸாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த 2க்கு மேலே இஃப் யூ ஆர் புட்டிங் டைம் சைக்கிள், சரியா, மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த 2 இதுக்கு மேலே நம்ம டைம் சைக்கிள்ன்ற ஒரு ஃபேக்டரோ இல்லை எலியட்ஸ் வேவ், டைம் சைக்கிள்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு புரியாது, எலியட்ஸ் வேவ் நான் போடுறேன்னு சொன்னால், அப்போ இன்னமும் உங்களோட சோ கால் ப்ரிடிக்ஷன், சரியா, வில் டாக் இட் அஸ் அ ப்ரிடிக்ஷன். ஆர் டெக்னிக்கலாக நம்ம பேசணும், இல்லை நம்ம வந்து சேஃபாக பேசணும்னு சொன்னால் சோ கால் ப்ராபபிலிட்டிஸ், அனுமானம், இந்த ப்ரைஸ் வரைக்கும் போகுன்றது இன்னமும் ப்ரிசைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இன்னமும் ரிஃபைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை தான் வந்து நாங்கள் எங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம். டெஃபினட்டாக நான் பண்ணுறேன்னு சொன்னால், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்களும் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கள். இது ஒரு சைடு. இன்னொன்று சைடு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ், கோல் இண்டியா ஆகட்டும், இன்றைக்கி வந்து பிஹெச்இஎல் ஆகட்டும், நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி
டாப் பர்ஃபார்மர்ஸாக இருந்துச்சு. சரி, இது எல்லாமே வந்து இன்றைக்கி டாபிக் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் கிடையாது. லாஸ்ட் வந்து ஒரு 1 மந்த்தாகவே நிறைய பேர் வரவங்க வந்து ஃபைனான்ஷியல் பிளானிங் விஷயத்தில் வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவை ரிட்டையர்மெண்ட்டுக்குன்றது பேசுகிறாங்க. எல்லாருமே வந்து கேட்குறது வந்து எனக்கு 1 crore இல்லை 2 crores எனக்கு வந்து சேமிக்கணும், எனக்கு வந்து வேணும் சொன்னால் எப்படி பண்ணலாம் சார்னா நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன நேர்களே, உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் பிளான் இருக்கா? நீங்கள் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கோ இல்லை என் பொண்ணோட கல்யாணத்துக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ நீங்கள் வந்து 1 crore தேவை இருக்கா? வாங்கலை, ஒரு சின்னோண்டு பிளான் நம்ம போடலாம். இன்றைக்கி அந்த வீடியோஸ் நான் கொடுக்கல. டெஃபினட்டாக 1 crore எப்படி அச்சீவ் பண்ணலாம்ன்றதுக்கு நம்ம ஒரு பிளான் போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஏற்கனவே ஒருத்தரை சம்டைம் பேக் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எஸ்ஐபி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து இது பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். பட் தட் வாஸ் ப்ரிட்டி லாங். அதாவது ஆல்மோஸ்ட் 20 வருஷம் பிளான் போட்டு நான் கொடுத்துருந்தேன். அது மாதிரி இல்லாத நம்ம வந்து வேறு ஏதாச்சும் ப்ராக்டிக்கலி அடுத்த 3 வருஷம் இல்லை 5 வருஷத்தில் எப்படி அச்சீவ் பண்ணலாம்ன்றதுக்கு சில பிளான்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பட்டன் கொடுங்க அண்ட் கமெண்ட்டை கொடுங்க. அண்ட் கமெண்ட்டை கொடுக்கும்போது ப்ராபப்ளி நான் இதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணி நான் உங்கள்கிட்ட வந்து உட்காந்து பேசலாம். இதை வந்து போத் எஸ்ஐபி மெத்தட்லேயும் பண்ணலாம், இல்லை லம்சம் அமௌண்ட் போட்டு பண்ணுறதுனால நம்ம பண்ணலாம். இது வந்து நான் ஜென்ரலைஸ்டாக நான் வந்து இங்கே பேசுகிறேன். பட் டெஃபினட்டாக ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இல்லை இண்டிவிஜுவல் பர்சன் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம பண்ணணும்னு நினச்சா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் தான் உட்காந்து பேச வேண்டியது இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்குள்ளே இந்த சப்ஜெக்ட் வீல் டாக் இட் ஆஸ் எ இலக்கு 1 கோடி. சரியா? இந்த இலக்கு 1 கோடின்ற பிளான் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டெஃபினெட்லி வில் ஸ்டார்ட் பிளானிங் இட் அவுட். இது டெஃபினட்டாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சின்ன ரிக்வெஸ்ட், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணிகிட்ருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.